இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாத்தி படத்தோட கதை சுருக்கம். இந்த படம் 2023 பிப்ரவரி 17 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோடைய டைரக்டர் வெங்கி அட்லூரி, மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். இதில் தனுஷ் அவர்களும் சம்யுக்தா 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அதிகமாக கவர்மெண்ட் ஸ்கூலுகளையோ கவர்மெண்ட் காலேஜையோ நடத்த விடாமல் நிறைய கார்ப்பரேட் சம்மந்தப்பட்டவங்க ப்ரைவேட்டாக வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த படம் வந்திருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர் ஒரு வாத்தியாராக இருப்பார். ஒரு காலேஜில் கணக்கு வாத்தியாராக இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா அவங்க போய் ஃபஸ்ட்டு அவர் வேலைக்கு போகும்போது அங்கே மேக்ஸ் படிக்கிறதுக்குன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் காலேஜை மூடுற சூழ்நிலை வந்துடும், நிறைய பேர் வரலை அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு நிறைய பேர்கிட்ட பேசுவார். இது படிப்பை பற்றியும் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் மாதிரி எடுக்கவும் அவங்க எல்லாருக்குமே புரிய வரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. இவர் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாரு. இவருக்கு வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் என்னன்னா ப்ரைவேட்டாக வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார் இல்லையா. அப்போ அவருக்கு பசங்க யாரும் போக மாட்டேங்கிறாங்க, போய் அவங்களுடைய ப்ரைவேட் காலேஜுக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னொன்று இவருடைய வேலையை போக்குற மாதிரி இவர் பண்ணிடுவார். இவர் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூலில் ஒரு மேமாக இருக்கக்கூடிய சம்யுக்தா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, மீனாட்சி அப்படின்ற பேரில் இருப்பாங்க. அவங்கள லவ் பண்ணுவார் இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட வேலையே போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. இவருக்கு தேவையில்லாத கெட்ட பேர்லாம் எடுக்க வச்சு இவர் வேலையை விட்டு நின்றாலும் பரவாயில்லைன்னு அந்த ஊர்லயே போய் டியூஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதையும் தடுக்கணும்னு நினைப்பாங்க. இவர் மேலே தேவையில்லாத பழிகளை போட்டு இவர் அரெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க. இவர் அரெஸ்ட் ஆகி இங்கே போட்டு பயங்கரமான அடி வாங்கி அவங்க வீட்டுக்கு போயிடுவார். அவங்க அப்பாவுடைய இதில் தான் அவர் இருப்பார். அவங்க சம்பாரித்து இவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு இந்த பாடம் நடத்தாமலாம் இருக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணுவார்னா கேசட்டில் பதிவு பண்ணி அதை இங்கே அனுப்புறது, அந்த வாய்ஸை கேட்டு கேட்டு இவங்க எல்லாரும் படிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் அந்த இவருக்கு பயங்கரமாக குடைச்சல் கொடுத்தாரு இல்லையா, அவர் என்ன சொல்லுவார்னா, நான் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறேன் பண்ணினாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க என்கிட்டயே ஒர்க் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரினா அவர் சொல்லுவார். இது ஓகேவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவரையும் நடத்த விடுற மாதிரி தெரியல இல்லையா, அதனால இவர் ஒத்துக்குருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கலாம் வைப்பாங்க. எல்லாருமே பயங்கரமான மார்க் எடுத்துருவாங்க. ஆனால் மார்க் எடுத்துட்டு அந்த ஒரு விழா வைப்பாங்க இல்லையா, அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே படித்ததுனால மார்க் வாங்கலை, எங்களோட வாத்தியார் அந்த கேசட்டில் பதிவு பண்ண விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய கணிதத்தை பற்றின எல்லா ஒரு சந்தேகத்தையும் தீர்க்கிற மாதிரி அவர் பேசிய விஷயங்கள் இருக்கு, அதை வச்சுதான் நாங்கள் இதானோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண தில்லுமுள் எல்லாத்தையும், அந்த வில்லன் இருக்கார்ல, அவர் பண்ண எல்லா தில்லுமுள்களையுமே மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துவாங்க. இதில் தனுஷ் சார் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. கல்வியை எந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும், ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதையும் நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தானே நல்ல வாத்தியார்.